What is this politics? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு PSIR ஆன்லைன். PSIR ஆன்லைன் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் IAS அகாடமி ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இங்கே நம்ம ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம தமிழ்லையும் எடுக்கிறோம். அதாவது கான்செப்ட்ஸை நான் தமிழில் எடுப்பேன், ஆனால் நோட்ஸை நான் இங்கிலீஷில் மட்டும்தான் தருவேன். ஸோ ஜென்ரலாக நாங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ எங்களோட நோட்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். தமிழாக்கம் நோட்ஸ் நம்ம எதுவும் தரலை. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, 15 years of political science teaching across IAS academies, காலேஜில் கிளாஸ் எடுத்தது, இது எல்லாத்துலேயும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பசங்களுக்கு இந்த அரசியல் கட்டமைப்புகளை பற்றி சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு தமிழில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், கான்செப்ட் கொஞ்சம் தமிழில் சொல்லிக் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே எழுதணும். அவங்க நான் சொல்கிறாங்க சார், நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் சார், ஆனால் எங்களுக்கு கான்செப்டை புரிய வச்சுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எத்தனை வருஷமாக கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த முயற்சி. அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டை நம்ம டீட்டெயிலாக பைலிங்குவலாக எடுப்போம். இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாவர்னிட்டி அப்படிங்கிற டெக்னிக்கல் டேர்மை நான் சாவர்னிட்டின்னு தான் சொல்லுவேன், இறையாண்மை அப்படின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு புரியறதுக்காக வேணா இறையாண்மை ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனால் அந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கு தான் இந்த PSIR ஆன்லைன் தமிழ். ஸோ இட் இஸ் பியூர்லி எ பைலிங்குவல் முயற்சி. இது முழுக்க தமிழில் எடுக்கப்படுவது இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது பைலிங்குவல் முயற்சி. கான்செப்ட்ஸை உங்களுக்கு தமிழில் சொல்லுவேன், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். PSIR ஆன்லைன்லேருந்து உங்களை நாங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணுறோம். மேபி கோயிங் ஃபார்வர்டு, போன தடவை நாங்கள் இதை ஒரு IAS அகாடமியில் செஞ்சும் போது ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சார் நீங்கள் தமிழில் நோட்ஸ் கொடுங்க, நாங்கள் தமிழில் கூட நான் PSIRவே தமிழில் தான் எழுத போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம PSIR ஆன்லைனில் அதை நம்ம தமிழாக்கம் நோட்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல. ஸோ மேபி கோயிங் ஃபார்வர்டு அதை நடக்கலாம். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் பியூர்லி எ பைலிங்குவல் முயற்சி கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக், வாட் இஸ் திஸ் PSIR ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஓகே, இந்த PSIR ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த PSIR ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்றதுலே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லையும் அதிக பேரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அதிக பேரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. சரிங்களா? அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் படித்து முடித்த உடனே அப்படியே எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு சரி என்ன எடுக்கலாம் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சரி நாங்கள் PSIR எடுத்துடுறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி என்னதாங்க இருக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல? அதுக்குள்ள என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோக்கு போலாமா? ரைட் கைஸ். ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் PSIR. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் எல்லா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லையுமே 2 பேப்பர் இருக்குங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? இந்த பேப்பர் 1ல சில டாபிக்ஸ் படிப்போம், பேப்பர் 2ல சில டாபிக்ஸ் படிப்போம். ஹோலிஸ்டிக்கலா இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்துடும். சரி, அப்போ PSIR பேப்பர் 1ல நம்ம என்ன படிக்க போறோம்? PSIR பேப்பர் 1ல பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்ப பேப்பர் 2 சார் உங்களுக்கே தெரியும், சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். அப்ப பேப்பர் 2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அரசியல் அறிவியல். ஓகேங்களா? அப்போ அரசியலை பத்தி படிக்க போறோம்.
அப்ப பேப்பர் 2 அரசியலை படிக்கலையா? பேப்பர் 2 அரசியல் தான் படிக்க போறோம். ஆனா பேப்பர் 1ல நம்ம அரசியல் ஒரு டொமஸ்டிக் கதையை நாள பார்க்க போறோம். அதே பேப்பர் 2ல அதே அரசியலை பத்தி ஒரு இன்டர்நேஷனல் பன்னாட்டு கதையினால நம்ம பார்க்க போறோம். இவ்வளவுதாங்க. ஓகே. So paper 1 political science, paper 2 is political science in the international setup. It is nothing but international relations. Right? Okay. இப்போ இந்த பேப்பர் 1ல நம்ம என்ன பார்க்கணும்? பேப்பர் 1ல என்ன இருக்கு? உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா அதுல 2 பேப்பர் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன். அந்த ஒரு பேப்பர்ல 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு 2 செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம பேப்பர்லயே இங்க செக்ஷன் ஏன்னு ஒண்ணு இருக்கு, செக்ஷன் பின்னு ஒண்ணு இருக்கு. செக்ஷன் பின்னு ஒண்ணு இருக்கு. இந்த செக்ஷன் ஏல என்ன இருக்கு? அதை சொல்றதுக்கு முன்னாடி அரசியலை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே. அரசியல் அறிவியல், அரசியல்னா என்ன? ஓகே. இப்போதைக்கு நீங்க சிம்பிள் அரசியலோட பல்வேறுபட்ட டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வேற வீடியோல சொல்லுவோம். டெஃபினிஷன்ஸ் ஒரு தனி வீடியோ செக்மெண்ட்டே நம்மளோட PSI ஆன்லைன் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். தனி செக்மெண்ட்டே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல வந்து நான் டிஃபைன் பண்ற மாதிரியே தனி செக்மெண்ட் நம்ம தமிழ்ல, அதுவும் பர்டிகுலரா தமிழ்ல சொல்லி உங்களுக்கு செக்ஷன் இருக்கும். இப்போதைக்கு அரசியல் அப்படின்னா மக்கள் நல்வாழ்க்கைக்காக எடுக்கும் முடிவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டெசிஷன் மேக்கிங் ஃபார் குட் லைஃப். அப்போ மக்கள் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம இணைந்து எப்படி நல்லா வாழலாம், எந்த மாதிரியெல்லாம் முடிவுகள் எடுத்தா நல்லா வாழ முடியும், நம்மளோட சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கணும், கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், இதை பத்தி நிறைய சிந்திச்சிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. எந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் போடலாம், எந்த மாதிரி நம்மளே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், இதை பத்தி அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய யோசிச்சிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. அதை பத்தி படிப்பதுதான் செக்ஷன் ஏ. வாட் வி கால் இட் ஆஸ் பொலிட்டிக்கல் தியரி. பொலிட்டிக்கல் தியரி என்ன சார் படிப்போம் பொலிட்டிக்கல் தியரியில? ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஜென்ரலா வழக்கமா நம்ம பேசுற சில வார்த்தைகள் தான். உரிமை, எனக்கு இந்த உரிமை இல்லையா? சுதந்திரம், எனக்கு வேணும் சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் டச் பண்ணாத, ஜனநாயகம், டெமோக்ரஸி, இது எல்லாம் தான் நீங்க இந்த பேப்பர்ல நீங்க படிப்பீங்க. அதாவது செக்ஷன் ஏ பொலிட்டிக்கல் தியரி நீங்க படிப்பீங்க. ஆனா இத அந்த காலத்துல இருந்து ஏன்ஷியன்ட் திங்கர்ஸ் என்ன மாதிரி இதை பார்த்தாங்க, மிடிவல் திங்கர்ஸ் என்ன மாதிரி இதை பார்த்தாங்க, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் திங்கர்ஸ் என்ன மாதிரி இதை பார்க்கறாங்க, இது எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் நம்ம கிட்ட உள்ள இருக்கு, இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் இருக்கு, அது போக பவர், டெமோக்ரஸி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, டிஃபரெண்ட் டாபிக்ஸ் இதுல இருக்கு. புரியுதுங்களா? அதாவது அரசியலை தத்துவார்த்த ரீதியாக நீங்க இங்க படிப்பீர்கள். புரிஞ்சுதா? அப்ப பொலிட்டிக்கல் தியரி செக்ஷன் ஏல நீங்க என்ன படிப்பீங்க? அரசியல் தான் படிப்பீங்க. ஆனா அதை தத்துவார்த்த ரீதியாக படிப்பீங்க. யார் கிரியேட் பண்ண தத்துவம்? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள், நம்மளோட ஏன்ஷியன்ட் திங்கர்ஸ், மிடிவல் திங்கர்ஸ், மாடர்ன் திங்கர்ஸ், அவங்க கிரியேட் பண்ண தத்துவங்களை நீங்க படிப்பீங்க, தத்துவார்த்த ரீதியாக நீங்க படிப்பீங்க. சரி சார், அப்ப செக்ஷன் பில நம்ம என்ன படிப்போம்? இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கும். இதை நீங்க தத்துவார்த்த ரீதியாக படிச்சீங்க அப்படின்னா இந்த தத்துவத்தை இந்தியாவோட டொமஸ்டிக் செட்டப்ல அப்ளை பண்ணது எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் பொலிட்டிக்கல் தியரி இங்க படிப்பீங்க. ஓகே. சோ இதுல என்னென்ன டாபிக் இருக்கு? செக்ஷன் பி வந்து நாம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் an அப்ளிகேஷன். அதாவது தத்துவார்த்த ரீதியாக நீங்க அரசியலை செக்ஷன் ஏல படிச்சத இங்க நீங்க அப்ளை பண்றீங்க. கரெக்டா? சரியா? அப்போ இதுக்குள்ள நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ். அதுக்குள்ள 3 மைக்ரோ டாபிக்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இந்தியன் நேஷனலிசம். அது என்ன சார் இந்தியன் நேஷனலிசம்? அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, தத்துவார்த்த ரீதியான அரசியலை நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இந்தியன் நேஷனலிஸ்ட், அவங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ அதை அப்ளை பண்ணினாங்க. விதவிதமான லிபரல் திங்கர்ஸ் ஒரு மாதிரி அப்ளை பண்ணாங்க, சோசியலிஸ்ட் ஒரு மாதிரி அப்ளை பண்ணாங்க, மார்க்சிஸ்ட், காந்தியன் திங்கர்ஸ் விதவிதமான விதத்துல ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி நம்மளோட சுதந்திரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க.
அதை நீங்க எங்க படிப்பீங்கன்னா இந்த இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல படிப்பீங்க. அப்போ தத்துவார்த்த அரசியலை இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணாங்க, அதை ஸ்ட்ராட்டஜியா எப்படி யூஸ் பண்ணி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறத இங்க படிப்பீங்க நீங்க. சரிங்களா? அடுத்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் இந்த நீங்க இங்க படிச்ச இந்த பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி அமைந்திருக்கிறது. அப்ப இதுக்குள்ள என்ன படிப்பீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிப்பீங்க. இந்தியாவோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அதுக்குள்ள நீங்க படிப்பீங்க சார். புரியுதுங்களா? அதுதான் இந்தியன் பாலிட்டி. மூணாவது ஒரு மைக்ரோ டாபிக் இருக்கு, அது என்ன? இந்தியன் பாலிடிக்ஸ். இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்ன உடனே நம்ம உடனே அதிமுக, திமுக, பிஜேபி, டிஎம்கே அந்த மாதிரி நம்ம படிக்க மாட்டோம். சரிங்களா? இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னா காஸ்டிங் பாலிடிக்ஸ், ஜாதி அரசியல், ஜாதி அரசியலை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது. ரிலிஜன் பாலிடிக்ஸ், மதம் அரசியலை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது. எத்தனிசிட்டி இன் பாலிடிக்ஸ், புரியுதுங்களா? அது போக சோஷியல் பேசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை நீங்க எங்க படிப்பீங்க? இந்தியன் பாலிடிக்ஸ் செக்ஷன்ல படிப்பீங்க. சரிங்களா? சோ லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது அரசியல் அறிவியலை பத்தி உங்களுக்கு சொல்லி தருது, பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுல செக்ஷன் ஏ தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், அந்த அரசியலை தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் படிக்கிறீர்கள். அதே செக்ஷன் பி ல அந்த அரசியல் தத்துவம் இந்தியாவோட டொமஸ்டிக் செட்டப்ல எப்படி அப்ளை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கறத நீங்க படிக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்க இப்ப நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் நேஷனலிசம் என்ன, நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில படிப்போம். சரியா? இந்தியன் பாலிட்டி ஜிஎஸ் பிலிம்ஸ்க்கும் நம்ம பயங்கரமா படிப்போம், GS2 மெயின்ஸுக்கும் பயங்கரமா படிப்போம். இந்தியன் பாலிடிக்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ், காலைல எந்திரிச்சு நைட்டு வந்தா நியூஸ் பேப்பரை எடுத்தாலே அதுக்குன்னு ஒரு பெரிய செக்மெண்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம் இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆப்ஷனல். நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா சிலபஸ் அப்படியே ஓவர்லேப் ஆகுங்க, அப்படியே ஓவர்லேப் ஆகும், பெரிய லெவலில் ஓவர்லேப் ஆகும். சரிங்களா? இதுதான் பேப்பர் 1. புரிஞ்சுதா? இப்போ நம்ம பேப்பர் 2க்கு போலாம். அப்படி இருக்கட்டும், இதை அழிச்சிருவோம். பேப்பர் 2 நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்க எழுதி போட்டிருக்கேன். பேப்பர் 1 அரசியல் அறிவியலை படிக்கணும். எதுல? டொமஸ்டிக் அரேனால படிக்கணும். அதே அரசியலை படிக்கணும் எங்க? பன்னாட்டு செட்டப்ல. ஓகே, இன்டர்நேஷனல் செட்டப்ல நம்ம படிக்கணும். ஓகே, அப்போ இங்க செக்ஷன் ஏல என்ன இருக்கும்? 2 மைக்ரோ செக்ஷனா அது பிரிக்கப்படுதுங்க. ஒன்னு கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ், another one is international relations. என்ன சார் இந்த கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ்? ஒன்றும் இல்லைங்க, தத்துவார்த்த ரீதியாக அரசியலை பொலிட்டிக்கல் தியரியில நீங்க படிச்சீங்கல்ல, அதை இந்தியன் டொமஸ்டிக் செட்டப்ல நீங்க அதே பேப்பர் 1ல செக்ஷன் B படிச்சீங்க. இந்த இடத்துல பேப்பர் 2ல செக்ஷன் A நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, அந்த பாலிடிக்ஸ், அந்த அரசியலை ஒவ்வொரு நாடுகளையும் கம்பேர் பண்ணி படிக்க போறீங்க. அதுக்காக எல்லா நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் நீங்க படிக்க போறது கிடையாது. ஹோலிஸ்டிக்கலா டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி, சோசியலிஸ்ட் கண்ட்ரி, லிபரல் கண்ட்ரி, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஹோலிஸ்டிக்கல் கண்ட்ரியா பார்த்து அது ஒரு செட்டப், அதுக்குள்ள கம்பேர் பண்ணி இங்க அரசியல் கட்சிகள் எப்படி இயங்குகிறது, அங்க அரசியல் கட்சிகள் எப்படி இயங்குது, இங்க அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப் எப்படி இயங்குது, அங்க அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப் எப்படி இயங்குது, இங்க ஜனநாயகம் எப்படி இயங்குது, அங்க ஜனநாயகம் எப்படி இயங்குது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கம்பேர் பண்ணி படிக்கும் போது இது ஒரு 4-5 டாபிக் இருக்குங்க. கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ். இதை பார்த்தோன்னா ரொம்ப பயப்பட வேணாம், கம்ப்ளீட்டா புதுசு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க அந்த பொலிட்டிக்கல் தியரியில நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை ரொம்ப நல்லா உள்வாங்கி நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே டூல்ஸ் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போதும். அங்கேயும் நீங்க டேவிட் டிஷன் படி தான் படிப்பீங்க, இங்கேயும் டேவிட் டிஷன் தான் படிப்பீங்க. அவர் எங்க டூல் அங்கே யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இன்புட் அவுட்புட்னு சொன்னாலும் அதுதான் இங்கேயும் படிக்க போறீங்க. என்னன்னா இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிப்போம், ஒரு 4-5 டாபிக் இதுல இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்.
பன்னாட்டு உறவுகள். அதாவது தத்துவார்த்த ரீதியா பன்னாட்டு உறவுகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும், பன்னாட்டு உறவுகள் எப்படி இயங்க கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட தத்துவங்கள் இருக்கு, தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ் எல்லாம் நீங்க படிப்பீங்க. அது போக இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் படிப்பீங்க. யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, எப்படி இருக்கு, அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. எங்க படிப்பீங்க? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல படிப்பீங்க. அது போக குளோபல் பவர் பாலிடிக்ஸும் படிப்பீங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ ஈரான் வார் நடந்தது, ரஷ்யா உக்ரைன் அடிச்சது, இவங்களுக்குள்ள பவர் பாலிடிக்ஸ் என்ன, எதுக்காக பவர் பாலிடிக்ஸ் பண்றாங்க, டாலர் எதுக்கு மதிப்பு கூடுது இறங்குது, டாலரை வச்சுட்டு அமெரிக்கா எப்படி எந்த அரசியல் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்க படிப்பீங்க? இந்த இன்டர்நேஷனல் பன்னாட்டு உறவுகள்ல படிப்பீங்க. புரிஞ்சுங்களா? அப்போ பேப்பர் 2 செக்ஷன் ஏ 2 மைக்ரோ செக்ஷனா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ், இன்னொன்னு வந்து பன்னாட்டு உறவுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப செக்ஷன் பி என்ன? சிம்பிள், இந்தியா அண்ட் வேர்ல்டு. என்ன சார் இந்தியா அண்ட் வேர்ல்டு? ஒன்னும் இல்லை, இந்தியா உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுடன் எவ்வாறு உறவு கொள்கிறது அப்படிங்கிறத படிக்கிறது. அவ்வளவுதான். சோ இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ், இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ், இந்தியா சைனா ரிலேஷன்ஸ், இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ், இந்தியா ஈரான் ரிலேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க படிப்பீங்க. இதை நீங்க ஜிஎஸ்க்கும் படிப்பீங்க. அப்படியே சிலபஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட டாபிக்ஸ் இங்க நல்லா அழகா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். அகைன் இங்க கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் இந்த 4-5 டாபிக் மட்டும் தான் கொஞ்சம் புதுசா இருக்கும். மிச்சதெல்லாம் அப்படியே எந்த ஒரு பெரிய புரிதலும் இல்லாம நியூஸ் பேப்பரை வச்சே நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். ஆனா நல்லா நம்ம கிளாஸை புரிஞ்சு நல்லா படிச்சீங்க அப்படின்னா நீங்க 270, 280 எடுக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, பட் பெரிய என்ன சொல்றதுன்னா புதுசா இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே நியூஸ் பேப்பர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சோ லாஜிக்கலி திஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி டிவைட் பண்ணப்பட்டிருக்கு? பேப்பர் 1ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் த டொமஸ்டிக் செட்டப், பேப்பர் 2ல த சேம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் த இன்டர்நேஷனல் செட்டப். பேப்பர் 1ல செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல தத்துவார்த்த ரீதியாக அரசியலை படிப்பீர்கள். செக்ஷன் பில அந்த தத்துவார்த்த ரீதியான அரசியல் இந்தியன் டொமஸ்டிக் செட்டப்ல எப்படி அப்ளை பண்ணப்பட்டுச்சு, எப்ப அப்ளை பண்ணப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க படிப்பீங்க. அப்புறம் பேப்பர் 2க்கு நீங்க வரும்போது அதே அரசியல் அறிவியல உலக அளவுல எப்படி இருக்கு, கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸா படிப்பீங்க. பன்னாட்டு உறவுகளா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸா நீங்க படிப்பீங்க. செக்ஷன் பில இந்தியா எப்படி உறவு கொள்கிறது அப்படிங்கிறத படிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். ரைட்? ஓகே, இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீடைல்டா உங்களுக்கு சிலபஸ் என்ன இருக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.